இப்போது கூலி கூட கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 8 தான் ரிலீஸ் பண்ணலாங்கிற ஒரு டார்கெட் பிளானிங்கில் போயிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்தோட கூலி படப்பிடிப்பு டோட்டலாக ஃபினிஷ் ஆகும். ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் லெவலில் தான் லோகேஷ் பண்ணிட்டு இருக்காரு. ரஜினி சாருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 கெட்டப்பில் வர்றது மாதிரி இருக்கும் படத்தில் பார்த்தேன். படம் பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு சார். ரஜினி சாருடைய மிகப்பெரிய பிரேக்கில் லோகேஷ் வந்து ஒரு 1000 crores கிராஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த ஒரு டார்கெட்டை வச்சே தான் ரஜினி சாரை மாசாக கிரியேட் பண்ணி போயிருக்காங்க. ஆனால் அந்த 1000 crores பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உள்ள இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. சைலண்டா வந்துட்டு நெல்சன் காய் நகர்த்திருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே இது ஷூட் பண்ணதா இது அந்த டேட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவருடைய பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ணாலும் பிளான் பண்ணாங்க. அப்போது கூலி கொஞ்சம் விட்டுருவோம் நம்ம அப்படின்னா அந்த சிக்கு 2 சாங் விட்டு அது பெரிய வைப். அப்புறம் ஜனவரி 1 பிளான் பண்ணாங்க. சரி வேணாம் 14th அன்னைக்கு விட்டோம்னா இந்த நியூ இயர் இதிலே விட்டோம்னா அவருடைய இது கொஞ்சம் நல்லா இருக்குமேன்ற ஒரு பிளானிங் பண்ணதான். ரஜினி சாரும் ஜெய்ப்பூர்லேருந்து வந்துட்டு அவருக்கும் அந்த ட்ரெயினில் காமிச்சாங்க. டீசர் காமிச்சோம். ரொம்ப ஹாப்பியான ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் தான் அது. டோட்டலாக ஸ்மக்லிங் பண்ணுற கோல்டு பிஸ்கெட் கடத்துறது செய்கிறது. அதில் ரஜினி சார் என்ன பண்ணுறான்னு மெயின் ரோலில் தான் அவர் டோட்டலாக வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சுதான் நாகார்ஜுனான், உபேந்திரா, சாபிர் கபூர், அப்புறம் லேட்டஸ்ட் அமீர் கான். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு கேங்ஸ்டார் தான் டோட்டலாக. அந்த பேட்டர்னில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் மாஸ் ஸ்டைலிஷான ஒரு படம் தான் கூலி. சிவாஜியில் மெயின் ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற இதுதான் கேட்டாங்க. பெரிய பிஸ்னஸ் மேக்னமோ சத்யராஜ் நல்லாயிருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க. கதையெல்லாம் கேட்டுட்டு பண்ணாங்க. டேட்ஸ் அவருக்கு கிடைக்கும். அப்படிங்கும்போது அந்த ஒரு டைட் ஷெடியூல் வரும்போது அந்த வாய்ப்பு நல்லா பண்ண முடியலன்னு சொல்லி சத்யராஜ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார். அது கிட்டத்தட்ட ஒரு 18 years கேப். அதுக்கப்புறம் இப்போ இந்த படம் வரும்போது ரஜினி சார் சொல்லி சத்யராஜை வந்து இந்த மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால இம்மிடியட்டாக டேட் கொடுத்துட்டு பண்ணுறாங்க. காந்தமேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட உரையாடல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்களா, மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார்? நல்லா சார், அதாவது 1975ல வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து தமிழ் சினிமாவில் என்ட்ரானாரு. இப்போ 2025 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 15 years வந்துட்டு இந்த டிராவல் ஒரு சர்வை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லணும். இது மிகப்பெரிய விஷயம். இது மட்டும் இல்லாம அவர் சார்ந்த படத்தோட அப்டேட் அப்படின்றது அடுத்தடுத்து வெளிவந்த மயமா தான் இருக்கு. அதுல லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல வந்துட்டு கூலி படம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நேற்றுக்கு ஜெயிலர் 2 படத்தோட அந்த ட்ரைலர் கிளிப்ஸை நம்ம வந்து பார்த்தோம். இதை பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? 50 வருட உழைப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. 75 ஆகஸ்ட் 8 அவருடைய ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ். இப்போது கூலி கூட கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 8 தான் ரிலீஸ் பண்ணலாங்கிற ஒரு டார்கெட் பிளானிங்கில் போயிட்டு இருக்காங்க. ஸோ 50ஆவது வருஷனுடைய ஆரம்பம் விடாது. அது மிகப்பெரிய ஒரு சாதனை தான் அவருக்கு. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அவர் வந்து படங்கள் எப்பவுமே பண்ணிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுறுசுறுப்பாக இருக்குனுங்கிறது தான் அவருடைய தாட்ஸ். இன்னமும் இந்த ஏஜில் 75 இயர்ஸில் வெரி ஃபாஸ்ட் தான் நடக்கிறது, பேசுறது, மூவ் பண்ணுறது. டைரக்டர் கூப்பிட்ட உடனே இம்மிடியட்டாக போய் ஸ்பாட்டில் நிற்கிறது. காலையில் எத்தனை மணி நீங்கள் சொல்கிறீங்களோ அத்தனை மணி ஸ்பாட்டில் போய் நிற்கிறதுலாம் வந்து ரஜினி சார் வந்து ஒரு லெசனாக எடுத்துக்கணும் நம்ம ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுறாங்க. அவருடைய ஃபாஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு பிளட்லேயே ஊறி போன ஒரு விஷயம். எப்படி ஸ்டைல் இருக்கோ இந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ் இதுதான். இப்போ வந்து கூலி ஷூட்டிங் தாய்லாந்தில் போய்கிட்டு இருக்கு. அது அநேகமாக இந்த மந்த்துக்குள்ளே ஃபினிஷ் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் மந்தோட கூலி படப்பிடிப்பு டோட்டலாக ஃபினிஷ் ஆகும். அப்புறம் ஜெயிலர் 2 இப்போ நீ சொன்னது மாதிரி ட்ரெய்லர் விட்டாங்க. அது எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்தது. டக்குன்னு அது பிளான் பண்ணிட்டே இருந்தாங்க. டிசம்பர் 12 இவ்வளவு சைலண்டா வந்துட்டு நெல்சன் காய் நகர்த்திருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். இல்லை அவருடைய பிளானிங் ஏற்கனவே இது ஷூட் பண்ணதா இது அந்த டேட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதாவது 12th month அவருடைய பர்த்டேக்கு ரிலீஸ் பண்ணாலும் பிளான் பண்ணாங்க. அப்போது கூலி கொஞ்சம் விட்டுருவோம் நம்ம அப்படின்னா அந்த சிக்கு 2 சாங் விட்டு அது பெரிய வைப் ஆச்சு. உங்களுக்கு அவரோட டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய எல்லாம் பார்த்துருப்பாங்க. அப்புறம் ஜனவரி 1 பிளான் பண்ணாங்க. சரி வேணாம் 14th அன்னைக்கு விட்டோம்னா இந்த நியூ இயர் இதிலே விட்டோம்னா அவருடைய இது கொஞ்சம் நல்லா இருக்குமேன்ற ஒரு பிளானிங் பண்ணதான். ரஜினி சாரும் ஜெய்ப்பூர்லேருந்து வந்துட்டு அவருக்கும் அந்த ட்ரெயினில் காமிச்சாங்க. டீசர் காமிச்சோன்னா ரொம்ப ஹாப்பியானாங்க. போட்டாங்க. அந்த ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா நெல்சன் அனிருத்து கலக்கியிருப்பாங்க. ஸோ அந்த டார்க் காமெடி ஒன்று வச்சுட்டு அந்த 4 minutes டீசரில் வந்து ஸோ வரிசையாக ஒரு படங்கள் லிஸ்ட்டில் லைனப்பில் கிட்டத்தட்ட ஒரு 5 படம் லைனப்பில் இருப்பாங்க. அந்த நெல்சனும் அந்த ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த வீடியோல பாத்துருப்போம் பாத்தீங்களா, நெல்சன் ஒரு பக்கம் வந்திருப்பாரு, ஒரு பக்கம் அனிருத். நெல்சனோட கிரியேட்டிவ் எப்படியுமே ஒரு ஃபன் கலந்த ஒரு தான் நம்ம பார்க்க முடியும் ஸ்கிரீன்ல. அப்படி இருக்கும் பொழுது அதுல வந்துட்டு ரஜினி வந்துட்டு போலீஸ் ஷர்ட் போட்டு உள்ள என்ட்ரா இருப்பாரு. அது ரஜினியே இல்லைன்னு சொல்றாங்களே, அந்த அளவுக்கு இல்லை அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு அந்த ஷாட் வந்து இவங்களுடைய வியூவில் தான் இருக்கிறது மாதிரி இருக்கும். நெல்சன் அண்டு அனிருத் பயந்து போய் மசாஜ் சென்டருக்குள்ள போயிட்டு அடுத்தடுத்து ஆட்கள் வந்து டப்புன்னு உழுறது மாதிரி ஷாட் வரும்போது இவங்களுடைய வியூவில் பயந்து போய் போகிறது மாதிரி அங்கே போய் சேர்லேருந்து ஒரு வாலில் போய் அப்படியே உட்காந்துட்டு போரையை பற்றிட்டு இருக்கும்போது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அதாவது அந்த ஷாட் வச்சுருக்காரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு பேக் ஷாட்டு தான் ஃபுல்லாகவே ஒன்று வரும். ஸோ ஒரு கன்னில் ஒரு லெஃப்ட்டில் ஒரு கன்று, ரைட்டில் ஒரு நைஃப் வச்சுட்டு தான்
போது எங்கே போனாங்க அப்படிங்கிற ஒரு ஷாட் வருது. அது ஒரு சர்ப்ரைஸ், ஒரு த்ரில்லாக இருக்கிறதுக்கான ஒரு சில்அவுட்டில் தான். நீங்கள் இந்த ஷாட் முடிச்சுட்டு இந்த டோர் என்ட்ரி பார்த்தீங்கன்னா சில்அவுட்டில் காமிச்சிருப்பாங்க. சில்அவுட்டில் காமிச்சு ஸ்க்ரீனில் பிளட் வருது மாதிரி, ஷேட் பிளட் வருது மாதிரி சில்அவுட்டில் காமிச்சிருப்பாங்க. அது ஒரு சின்ன ஒரு இந்த வைப்பை எகிர வைக்கிறது தான். ரஜினியோட ஃபேஸ் எப்போ வரும் ஷாட்டில் அப்படிங்கிறது தான். அந்த ஷாட் முடிச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் திரும்ப இந்த கண்ணாடியை காமிச்சோம்னா அங்கே டேன் பண்ணால் அங்கே ரஜினி காமிச்சிடும் மாஸ். கண்ணாடி கூட படத்தில் வந்து ஒரு கேரக்டராக இருக்குது. ஸோ அது ரஜினி சார் பண்ண விஷயம். இப்போ கூலி படத்துல வந்துட்டு யார் யாரெல்லாம் சார் நடிக்கிறா? நம்ம சொல்ல போனா ரஜினியோட பொண்ணா வந்துட்டு ஸ்ருதிஹாசன் நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு. உண்மையா? இல்லை, அது நல்ல ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ருதிஹாசன். அவங்க காம்போ எப்படி ஒர்க் அவுட்? காம்போ நல்ல, பட் அவங்கள ஒரு மெயின் ரோல் தான் ஸ்ருதிஹாசனுக்கு. ரஜினி சாருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 கெட்டப்பில் வர்றது மாதிரி இருக்கும் படத்தில் பார்த்தீங்கன்னா. அந்த சிக்குடு சாங்கில் பார்த்த ரஜினி ஒரு ஸ்டைல், தாய்லாந்தில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா உங்களுக்கு, அந்த இதெல்லாம் வெரி மாஸ் ஸ்டைலிஷாக இருப்பார் ரஜினி. அங்கே தான் இந்த கேங்ஸ்டர் அந்த ஸ்மக்லிங் பண்ணுறது பூரா இப்போ தாய்லாந்தில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. படம் பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு இருக்கு சார். ரஜினி சாருடைய மிகப்பெரிய பிரேக்கில் லோகேஷ் வந்து ஒரு 1000 crores கிராஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த ஒரு டார்கெட் வச்சே தான் ரஜினி சாரை மாசா கிரியேட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஒரு ரெக்கார்டாக இருக்கும் இல்லையா, ஃபர்ஸ்ட் இந்த ரஜினி சார் படத்தில் 1000 crores நம்ம டைரக்ஷன்ல வந்ததுங்கிறது ஒரு பெரிய ஒரு 75-18 crore தான் நிக்குது. 2.0வும் ஜெயிலரும். எஸ். அதனால அந்த 1000 crores பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உள்ள இன்செர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் லெவல்ல தான் லோகேஷ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சிவாஜி படத்துல வந்து சங்கரோட டைரக்ஷன்ல சத்யராஜ் வந்துட்டு நடிக்கும் பொழுது ஒரு இக்னோர் பண்ணிட்டாரு, நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்போ முதல் முறையா ரஜினி கூட இணைந்து சத்யராஜ் நடிச்சிருக்காரு. இது என்ன ரீசன்? இல்ல, ஏற்கனவே சத்யராஜ் நிறைய படம் ரஜினி சார் பண்ணாங்க. தம்பிக்கு வந்து ஒரு பண்ணாங்க, அப்புறம் மிஸ்டர் பாரத் ரஜினி அப்பாவா பண்ணாங்க. அப்புறம் அவரு வந்து அடுத்தடுத்து ஹீரோக்கள் நிறைய ஹீரோவா பண்ணிட்டு இருக்கும்போது சிவாஜியில மெயின் ரோல் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற இதுதான் கேட்டாங்க. ஸோ அந்த கெட்டப், அந்த ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னமோ சத்யராஜ் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணாங்க. கதையெல்லாம் கேட்டுட்டு பண்ணாங்க. டேட்ஸ் அவருக்கு கிடைக்கல. ஏன்னா ரொம்ப பிஸி ஷெடியூலாக சத்யராஜ் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க கேட்டு டேட் கிடைக்கல. ஏன்னா ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் எப்பவுமே பூஜை போட்டு ஃபர்ஸ்ட் டே ஷார்ட் பண்ணாங்கன்னா ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதில் சேஞ்சஸே பண்ண மாட்டாங்க அவங்க. அப்படிங்கும்போது அந்த ஒரு டைட் ஷெடியூல் வரும்போது தான் அந்த வாய்ப்பை நல்லா பண்ண முடியலன்னு சொல்லி சத்யராஜ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார். ரஜினி சார்ட்டே சொன்னாங்க, இது மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு இது, மிஸ்டர் பாரத்துக்கு அப்புறம் பவர்ஃபுல்லான கேரக்டர் வேறு. ஆக்சுவலாக அதுவும் ஹீரோ மாதிரி தான் உங்களுக்கு அந்த வில்லன் கேரக்டர். அப்படிங்கும்போது ரஜினி சார் சரி ஓகே டேட் இல்லைங்கும் போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 18 years கேப். அதுக்கப்புறம் இப்போ இந்த படம் வரும்போது ரஜினி சார் சொல்லி சத்யராஜை வந்து இந்த மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால இம்மிடியட்டாக டேட் கொடுத்துட்டு பண்ணுறாங்க அதை. ஸோ நல்ல காம்போ. ரஜினி சார் சத்யராஜ்னாலே ஒரு மாஸ் இருக்கு எப்பவுமே. ஸோ இப்போ இந்த கூலி படம் எந்த மாதிரியான ஸ்டோரி பேஸ்டாக இருக்கும்? அது ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் தான். அது டோட்டலாக ஸ்மக்லிங் பண்ணுறது, கோல்டு பிஸ்கெட் கடத்துறது செய்கிறது. அதில் ரஜினி சார் என்ன பண்ணுறான்னு மெயின் ரோலில் தான் அவர் டோட்டலாக வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சுதான், நாகார்ஜுனான், உபேந்திரா, சாபிர் கபூர், அப்புறம் லேட்டஸ்ட் அமீர் கான். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு கேங்ஸ்டர் தான் டோட்டலாக. ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு மாஸ். இப்போ நீங்கள் ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தீங்க, ஹாலிவுட் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பாண்ட் ஃபிலிம் இருக்கும், ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் இருக்கும். அப்படிங்கும்போது மிஷன் இம்பாசிபிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு வில் ஸ்மித் படம்லாம் அந்த பேட்டர்னில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட், மாஸ், ஸ்டைலிஷான ஒரு படம் தான் கூலி படம். ஸோ ரஜினி சார் எப்போதுமே வந்துட்டு கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிக்கக்கூடிய ஆக்டர்ல ஒருத்தரா இருக்காரு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த படம் வந்துட்டு 1000 கோடி அடிக்கும் நீங்களே சொல்றீங்க. ஸோ லோகேஷ் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டோரி பேஸ்ட் வச்சிருக்காரா? எஸ் கண்டிப்பா ஒரு நாட் இருக்கு அதுல. இப்போ நீ விக்ரம் படம் பார்த்தீங்கன்னா கமலுடைய ரெக்கார்ட் பிரேக்ல 450 crores பண்ணது விக்ரம் தான் படம். அதில் என்ன உங்களுக்கு மெசேஜ் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்க இல்லையா? ஒரு என்டர்டைன்மெண்ட்டோட மெசேஜ் சொல்லியிருந்தாங்க. அந்த பேட்டர்னில் தான் இதை வந்து ஒரு ஸ்டைலிஷாக. ஏன்னா இப்போ வேட்டைன்னு ஒரு கண்டென்ட், ஸோ ஜெயிலர் 1 ஒரு கண்டென்ட், இப்போ ஜெயிலர் 2 வேற ஒரு பேட்டர்ன். அப்படி வந்து வெரைட்டியாக பண்ணும்போது ரஜினி சார் வந்து இதில் வந்து அந்த அதாவது நீங்கள் எந்திரனில் பார்த்தீங்கன்னா வில்லன் கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார், ரோபோ கேரக்டர் சிட்டி. அந்த மாதிரி இது வந்து ஹீரோ அண்ட் வில்லன் கலந்து மிக்சடான ஒரு கேரக்டர் தான் கூலி படத்தில். ஸோ ரஜினி சாருக்கு தீனி போடுற படம். ஏன்னா அடக்கி வச்சுட்டு இருக்க அந்த ஸ்டைல் மாஸ் காமிக்கணும்னு சொல்லி ஹீரோ அண்ட் வில்லன் 2 கேரக்டர்லமே நடிப்பாரா கூலில? எஸ் அது ஒரு மாதிரி ஆன்டி ஹீரோ மாதிரி வரும் உங்களுக்கு. அது இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர்ல 5 பேர் இருக்காங்க இல்லை, 5 பேருமே இன்னைக்கு மாஸ் ஹீரோக்கு லிஸ்ட்ல உள்ளவங்க. ஸோ ரஜினி சார் ஒரு டாப் கேப்டன் லிஸ்ட்ல அவர் போறாரு. ஒரு ஆன்டி கேரக்டர் மாதிரி வரும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் ஃபிலிம்ங்கிறதுனால அதில் ஹீரோ வில்லன் எல்லாமே மிக்சடு தான். ஒரு மாஸ் ஸ்டைலிஷான ஒரு ரஜினியை பார்க்கலாம் அந்த படத்தில். அதே போல தமிழ் சினிமாவில் 100 கோடி பட்ஜெட் அடிச்ச படத்துல நடிச்சவர் அப்படின்னா ரஜினிகாந்த் தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதையுமே தாண்டி இப்போ அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்ற பட்டம் அவருக்கு எப்படி சார் கிடைச்சது? அதான் இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இருந்தாலும் திரும்பி சொல்றது தப்பு கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் வில்லனா கேரக்டரோல பண்ணிட்டு இருக்கும்போது பைரவின்னு ஒரு படம் வந்து பண்ணாங்க. நம்ம கலைஞானம் சார் ஸ்கிரிப்ட் எழுதி அவர் படம் பண்ணும்போது எல்லா பேருமே கேட்டாங்க கலைஞானத்திட்ட, என்ன சார் அவர் வில்லனா பண்ணிட்டு இருக்காரு, இந்த ஹீரோ
மாஸ் கிடையாது, நீங்கள் அவரை போய் ஹீரோவை வச்சு பண்ணுறீங்க போது அப்போ நீங்கள் 3 முடிச்சு அவர்கள் படம்லாம் பார்க்கலையா நீங்கள் கேரக்டரை? அது ஒரு சேஞ்சஸ் வேணும். இப்போ எஸ்பி முத்துராமன் சார் எப்படி குணம் ஒரு கேள்விக்குறியில் வந்து வில்லனை ஹீரோவை போட்டு நம்ம ஹீரோவை வில்லனை சிவகுமாரை பண்ணாங்களோ அது வந்து ரஜினி ஒரு மாஸ். ஸோ அந்த ரோல் கேரக்டர் வந்து பண்ணாங்க. அப்படியே இந்த கேரக்டர் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி தான் படத்துக்கே பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ ரஜினி எப்படி நீங்கள் பண்ணுவீங்க ஹீரோ வாங்கும்போது இதுதான் ப்ளஸ் எனக்கு. ஸோ இதை வச்சு நான் விளம்பரப்படுத்தி ரஜினி ஒரு மாஸ் கிரியேட் பண்ணுவேன்னா பைரவி படம் பண்ணாங்க கலைஞானம் கதையில் தயாரிப்பில். அதை டைரக்டர் பாஸ்கர்னு சொல்லி தான் ஒருத்தவங்க பண்ணாங்க. அப்போ அவர்கிட்ட சொல்லும் போது வந்து அதாவது அவர் எப்படி ப்ரொடியூசர் சொன்னாங்களோ அதே தான் பாஸ்கர் சார் சொன்னாங்க. ரஜினிங்கிற அந்த ஒரு மாஸ் வந்து நிறைய படம் நான் பார்த்துட்டேன், இந்த கேரக்டருக்கு வந்து ரஜினி பண்ணால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத டைரக்டர் பாஸ்கருடைய ஒப்பீனியன் இருந்தது. இப்போ டைரக்டரும் கலைஞனும் சேர்ந்து ரஜினி சார்கிட்ட சொல்லும் போது ரஜினி சார் ரொம்ப ஹாப்பியானாங்க அந்த படம் பைரவி. அதில் வில்லனை வந்து ஸ்ரீகாந்த் பண்ணியிருப்பார். வில்லனா பண்ண இந்த ரஜினி வந்து ஃபஸ்ட்டு ஹீரோ பைரவி தான். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் படம் வந்தது. அது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் படம் அது. ஸோ அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் தான். ஸோ முள்ளு மலர் எப்படி அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டில் இருக்கோ அதே பெஸ்ட் தான் இதுலேயும் பைரவிலையும். நீங்கள் வந்து அண்ணாமலை படத்தில் வந்து சரத்பாபுட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு போகிற பார்த்தீங்களா, இந்த நாள் டைரி எழுதி வச்சுக்கன்னு சொல்லிட்டு போகிறல, இதே ஒரு சீன் வந்து பைரவியில் வச்சுருப்பாங்க. ஸோ முதலாளிகிட்ட வந்து தொழிலில் இருந்து ரொம்ப நம்பிக்கை இருக்கிற முதலாளி ஏமாத்திடுவார், அவருடைய தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்தணுன்னா அது ரிவெஞ்ச் பண்ண மாதிரி வந்து அதே ஸ்ரீகாந்த் பெரிய பேலஸ் மாதிரி வீடு இருக்கும். அதில் வந்து ரஜினி வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு போவார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்போ பண்ணது எல்லாம் மிக்சடு தான் அடுத்தடுத்த படங்கள். அதே போல ஒரு படத்துல வந்துட்டு அவருக்கு நிறைய டயலாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை சொல்லும் பொழுது அந்த ரியாக்ட் நிறைய நல்லா இருக்கும். எஸ் 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 அந்த பைரவி படம் இப்படி பண்ணும்போது அது சூப்பர் ஹிட் ஆச்சு படம் உங்களுக்கு. அப்போ தான் அந்த படத்தினுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் தானு சார், கலைப்பள்ளி தானு, ஒரு நல்ல ஒரு கேரக்டர் மாஸ் என்ட்ரியாக பண்ணியிருக்கும் போது அவருக்கு வந்து ஒரு இது கொடுத்தா அவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத அது கொடுத்தாங்க. அப்போ ரஜினி சார் வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை. எம்ஜிஆர் ஃபீல்டில் வந்துட்டு அப்போ தான் வந்து அரசியலுக்கு போகிறாங்க, சிவாஜி சார் கர்னல் நடிச்சிட்டு இருக்காங்க, கமல் பண்ணிட்டு இருக்காரு, இவங்களுக்கு மத்தியில் ஒரு சூப்பர் ஸ்டார் கொடுத்தா நல்லா இருக்காது, தயவுசெய்து டைட்டில்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி தான் டைட்டிலில் போடாமல் போஸ்டரில் மட்டும் போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போட்ட சவால்னு ஒரு படம் ஒன்று பண்ணியிருந்தேன், அதில் தான் டைட்டிலே சூப்பர் ஸ்டார்னு ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் அது. ஸோ ரஜினி சார் வந்து அப்படி எடுத்த லெவலுக்கு வரும்போது அது வந்து அவர் அக்செப்ட் பண்ணலை. ஆனால் காலம் அதை வந்து சூப்பர் ஸ்டார் நிர்ணயிக்கப்பட்டது. இன்ன வரைக்கும் ஒரே சூப்பர் ஸ்டார் தான். அதே போல ஒரு படங்கள்ல தியேட்டர்ல தான் நம்ம ரஜினி சார் எப்படி அப்படின்றத பாத்திருக்கோம். ஆனா பர்சனல் லைஃப்ல அவர் எப்படி நம்மளுக்கு தெரியாது. அதே போல அவரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்படுறோம். என்னன்னு கேட்டோம் அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்துட்டு நிறைய வகையில வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னும், ஒரு படத்துல ஒரு கமிட் ஆகி நடிக்கிறாரு, அந்த டேரக்டர் கதையில நடிக்கிறாருன்னா அந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் வந்துட்டு அதே டேரக்டர் கூப்பிட்டாலும் அதே படத்துல நடிக்க போவாருன்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. அது உண்மைதான். அது ஆக்சுவலா அவர் சம்பளம்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த சம்பளத்தை வந்து அதை ஃபர்ஸ்டே கொடுத்துடணும். சில பேர் ஷெடியூல் வரையா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேமெண்ட், 1 வீக் அப்புறம் பேமெண்ட், 10 டேஸ்க்கு ஒரு பேமெண்ட். இவர் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ரெமினேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது நீங்கள் ₹1 டோக்கன் மாதிரி வாங்கிட்டு கமிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. படங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ பிஸ்னஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பிஸ்னஸில் வரும்போது அவருடைய பேமெண்ட் பேசுனதை அவர்கிட்ட கொடுத்தோன்னு வாங்கிக்கிறார் மேட்ரு. ரெண்டாவது வந்து தயாரிப்பாளருக்கு ஒரு சில படங்கள் எப்போவுமே ஒரு சின்ன சர்க்கிள் எல்லாரும் எல்லா ஹீரோக்களையுமே வரும். அப்படி இருந்ததுன்னா அவங்களே கூப்பிட்டு பணத்தை ரிட்டர்னும் பண்ணியிருக்காரு. இது யாரும் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ பணத்தை ரிட்டர்ன் பண்ணி நீங்கள் அதை நஷ்டமே ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரே கான்செப்ட் அது. ரெண்டாவது அடுத்தும் வந்து இந்த படங்கள் நிறையா கொடுத்துட்ருக்காரு. லைக்காவுக்குலாம் இப்போ கொடுத்தாரு, இப்போ ரீசெண்டாக கொடுக்குறாங்க. சன் பிக்சர்ஸ் வந்து சூப்பர் ஹிட் படம் கொடுத்துட்டு அடுத்தடுத்து படம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவரால் யாரும் நஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறவர். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேட்டையினே ஒரு கண்டென்ட்டோட ஃபிலிமில் இருக்கும்போது தான் அவர் ஒரு கமர்ஷியல் வேணும். ஏன்னா ப்ரொடியூசர் பல கோடியில் இறக்குறாங்க. ஸோ நானுங்கும் போது அந்த ஒரு ஸ்டைல், ஒரு ஃபைட் இதெல்லாம் தேவை, கொஞ்சம் கமர்ஷியல் ஆட் பண்ண கண்டென்ட்டோடன்னு சொல்லி தான் யானவேல் வந்து ஒரு சின்ன ஒரு கமர்ஷியல் ஆட் பண்ணார். ஒரு ஃபைட்டு, ஒரு சாங்கு, ஸ்டைல்லாம் கொஞ்சம் பண்ணி தான் பண்ணது. இது அதில் நல்ல லாபம் வந்துட்டேன். ஸோ நம்மளால் ப்ரொடியூசர் நஷ்டப்படக்கூடாதுங்கிறதுல வந்து ரஜினி சார் வந்து இன்னமும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல இப்போ வரைக்குமே ஒரு படம் ஃபிளாப் ஆயிடுச்சு, என்னால நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிரெக்டர்ஸ் அப்ரோச் பண்ண ஸ்டோரியில வந்துட்டு எந்த படத்துல நடிக்காமலாம் இருந்தது இல்லை, எல்லா படத்துலயுமே அக்செப்ட் பண்ணி நடிக்க தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாம், அவர் லிஸ்ட்டில் ஃப்ளாப்லாம் ஒன்று மேக்ஸிமம் கிடையவே கிடையாது. ஸோ ஃப்ளாப்பர் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அட்ரு ஃப்ளாப்லாம் எதுவுமே கிடையாது. அது எல்லாமே ஹிட் லிஸ்ட்டில் வரதான். எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது இல்லைங்களா, எதிர்பார்ப்பை வந்து கொஞ்சம் அந்த பார்டரை தாண்டிலேங்கும் போது அடுத்த படம் நீங்கள் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் தான் அவர் ரஜினி சார் இருக்காங்க. டைரக்டரும் வந்து அவர் நல்ல இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு பொது படம் ரிலீஸ் ஆகி டைரக்டர் புது டைரக்ட் பண்ணாங்கன்னா கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவார். ஸோ படம் நல்லா இருக்குது, நல்லா மேக்கிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அடுத்தடுத்து அப்டேட்ல இருக்க காரணம் என்னன்னா அந்த டைரக்டரோட இவர் திரும்பி இவர் கண்டினியூ படங்கள் பண்ணணுங்கிற ஒரு ஆம்பிஷன் வச்சுருக்காரு. அப்படி தான் நம்ம லோகேஷ் வந்தது, யானவேல் வந்தது, எல்லா லிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா
ஸோ நெல்சன் வந்து அதே லிஸ்ட். அதே போல இந்தியன் மூவில வந்துட்டு ரஜினி தான் நடிக்க போறதாக கமிட் ஆனாராம். அதுக்கப்புறம் தான் கமலஹாசன் வந்து நடிக்க வச்சிருக்கதாக தகவல். எஸ் அது அது ஒரு பெரிய கதை தான் அது. ஆக்சுவலா சங்கர் ஜென்டில்மேன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேலும் ஒரு காதலன் டிஸ்கஷன்ல இருக்காங்க. அப்போ நான் வந்து பிஆர்ஓ கேடி குஞ்சுமன் சார் படம் சிந்துநதி பூ செந்தமிழ் டைரக்டர், அவர் படம் ஓட்டும்போது சங்கரோட நல்ல ஒரு நட்பு உருவாச்சு எனக்கு அதை. அப்போது ரஜினி சாரும் நானும், ஏன்னா பத்திரிக்கையில் நான் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருடங்கள் ரஜினி சார் கூடவே நான் ட்ராவல் பண்ணுவேன். அப்போ அவர் பற்றின ஃபேமிலிக்குள்ளெல்லாம் நான் வீட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு பேசிட்டு அது கூட வரும்போது அந்த நட்பு எனக்கு ஒரு நல்லா இருக்கணும்னா சங்கர் கூப்பிட்டு வெங்கடேஷ் ரஜினி சார்கிட்ட ஒரு அப்பாயின்ட் பண்ணுவாங்க, நம்ம ஒரு கதை ஒன்று இருக்குது பேசணுங்கும் போது ஓகே சார் என்ன லைன்ஸ் போது ஒரு 1 லைன் சொன்னாங்க. அருமையாக இருக்குது சார். ரஜினி சார்ட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சங்கரை வந்து ஃபஸ்ட்டு ரஜினி சார்ட்ட கூப்பிட்டு இப்போ அறிமுகப்படுத்தினது நான் தான். சங்கர் சாருக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு மீட்டிங் ரஜினி சார் வீட்டில் தான் பண்ணுறோம். அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து ஜெயராமன் சொல்லியிருந்தாங்க, அப்புறம் ஆறுமுகம் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் தான் ரஜினி சார்கிட்ட சொல்லி ரஜினி சார் சொல்லணும் உடனே கூட்டு வாங்க வெங்கடேஷ் அப்படின்னாங்க. சங்கரை கூட்டு போய் வைக்கும்போது தான் அப்போ ஒரு லைன் சொல்கிறாரு. லைன் சொல்லும் போது அந்த லைன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ டபுள் ஆக்ஷன் ஒரு வில்லன் கேரக்டர். எப்பயுமே ரஜினி சாருக்கு ஒரு வில்லன் கேரக்டர் சொன்னீங்கன்னா அவர் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஷன் ஆவார் அவர். ஏன்னா அதில் தான் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியன் கதையும் அந்த மெத்தடில் தான். அப்போ அதையெல்லாம் சொல்லும்போது ரஜினி சார் ஓகே நான் கொஞ்சம் ஆஸ்திரேலியா போகிறேன், போயிட்டு ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு நம்ம பேசிக்குவோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு அந்த மேட்டரை லீக் அவுட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தார். பட்டு ரஜினி சார் ஆஸ்திரேலியா போயிடுச்சு. இவங்க வெளில வந்ததுக்கப்புறம் அந்த மேட்ரு எப்படி லீக் அவுட் ஆகிடுச்சு. அது ரஜினி சாருக்கு வந்து எப்போவுமே நம்ம அவர் சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணணும். நீ சொல்லாதீங்கன்னா அது சொல்லக்கூடாது. அவராக சொல்கிற வரைக்கும் இல்லை கமிட் ஆகிடுச்சுன்னா வந்து இந்த அதை பேக் அடிக்கவும் மாட்டார். அப்படி பண்ணும்போது லீக் ஆட்டெல்லாம் ஒரு கொஞ்சம் வந்து சங்கர் சார்ட்ட வந்து மெசேஜ் வெளில போயிடுச்சு அப்படின்னு ஒரு இப்போ கமலஹாசன் வந்துட்டு அந்த ஃபிலிம்ல நடிச்சதுனால அதனாலேயே என்னமோ அந்த ஸ்டோரி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஃபிளாப் ஆயிடுச்சு இந்தியன் 2. ஒருவேளை ரஜினிகாந்த் நடிச்சிருந்தாரு அப்படின்னா ஆடியன்ஸ் மத்தியில எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இல்லை இந்தியன் 2 வந்து என்னன்னா உங்களுக்கு கண்டென்ட் வந்து 96ல் வந்து இந்தியன் 1 பண்ணும்போது ரஜினி சார் பண்ண வேண்டிய அப்புறம் ஸோ அந்த எபிசோடில் அப்புறம் அவர் பண்ணலை, அப்புறம் கமல் பண்ணார்னு வச்சுங்களேன். அன்னைக்கு சூழ்நிலைக்கு அந்த கண்டென்ட் நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து ஊழலை சொல்கிறீங்க புதுசாக இருந்தது. பட்டு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங்கே வேற. உங்களுக்கு இந்த ஸ்கேம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் லேப்டாப்பில் தட்டினோன்னா பல கோடியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஸோ ட்ரெண்டிங் உங்களுக்கு மாறுது. இந்தியன் 2 மிகப்பெரிய தோல்விக்கு என்ன காரணம்னா அன்றைக்கி காலகட்டத்துக்கு இந்தியன் ஓகே 96, நீங்கள் 2024 இருக்கும்போது அதே மெசேஜை நீங்கள் சொல்ல முடியாது. எவ்வளோ காலங்கள் மாறுது, அப்டேட் ஆகணும், லைஃப் ஸ்டைலும் மாறுது. அப்படிங்கும்போது அதை அக்செப்ட் பண்ணலை. அதுதான் காரணமே தவிர அந்த கண்டென்ட் என்ன நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் 2 கமல் பண்ணாலும் நல்லா தான் ஓடி இருக்கும். அது இப்போ கண்டென்ட் சரியில்லை மொத்தத்தில்.